ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நாம் காண்பிக்கிற அன்பை பொறுத்து நம்முடைய நன்மை, நமக்கு ஆசீர்வாதம். நான் ஆண்டவரிடத்தில் காண்பிக்கிற அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணங்கள் பல இருக்கிறது. சில இடங்களுக்கு சென்று ஆண்டவரை அறிவிக்கும் போது சில நேரத்தில் பிரச்சனை வருகிறது, அடி கூட உழுது. ஆனால் திரும்பவும் அதை தொடர்ந்து செய்வது பேர் தான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்ன? மழை பெய்கிறது ஆனாலும் நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், அதான் அன்பு. ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பு என்ன? வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் சபைக்கு வருவது ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு என்ன? ஆராதனை முடிகிற நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் என்று மனதார உட்கார்ந்திருப்பது என்னது? அன்பு. ஹல்லேலூயா. இப்படி நான் என்னுடைய அன்பை காண்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதிலிருந்து நான் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்பதும் அதுவும் என்னதுதான்? அன்பு. நீங்கள் யாரும் காணிக்கை கட்டாயத்தின் பேரில் தரக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் பையெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. பாக்ஸ் இருக்குது, நீங்கள் விரும்பி போட்டுட்டு போனோம். அது எதை காண்பிக்க வேண்டும்? உங்களுடைய அன்பு. நீங்கள் உங்கள் அன்பினால் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறதின்படி கீழ்ப்படிய நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அதுவும் என்னதுதான்? அன்பு. இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னா நீங்கள் தேவன் மீது அன்பு கூர்ந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் உலக பிரகாரமான கணவன் மனைவியின் இடத்திலும் ஒருவருக்கொருவர் எப்படி இருப்பார்கள்? அன்பாக இருப்பார்கள். தேவனை நேசிக்காதவங்க உலகத்தில் அன்பாக வாழ முடியாது. தேவனை நேசிக்கிறவர்கள் பிறரை அன்பு கூறுவார்கள். தன் சொந்த மனைவியை நேசிப்பார்கள், கணவனை நேசிப்பார்கள், தன் சொந்த சகோதரனை நேசிப்பார்கள், தாய் தகப்பனை நேசிப்பார்கள், அயலகத்தாரை நேசிப்பார்கள், சொந்த பந்தங்களை நேசிப்பார்கள். இந்த அன்புக்குள்ளே எங்கேயும் பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம அன்பு எங்கே சரியாக இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பு சரியாக இருந்தால் தான் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அன்பு, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, சபையிலே ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் யாரோடையும் அன்பாக இருக்கவே முடியாது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்பதற்கான முதல் அடையாளமே என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம், முதல் அடையாளம் என்னது? முதல் அடையாளம் என்னது? சத்தமாக சொல்லுங்கள். அன்பு. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். அன்பு. பக்கத்தில் சொல்ல முடியுமா? என்கிட்ட இருக்கிற அன்பு அது தேவ அன்பு. சொல்லுங்கள். ஏன் சொல்லன்னா நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கும்ல. கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. ஏன் நீ காட்டுற அன்பு தேவ அன்பா? ஆனால் அதை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த தேவ அன்பை கொண்டு வந்துடணும். ஏன்னா அந்த அன்பு தான் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா. உலக அன்பு மாயை, உலக அன்பு மாயை, உலக அன்பு ஏமாற்றம், உலக அன்பு பொய் சொல்லும், உலக அன்பு பெருமை பாராட்டும், உலக அன்பு பார்த்திங்கன்னா அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் தான் பிடிக்கும். உலக அன்பு வச்சிருக்கிறோன்னா அவங்கள ஏதாவது சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடும். ஆனால் தேவ அன்பு அப்படி செய்யாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதைத்தான் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது முதல்ல எனக்கு வர்றது அந்நிய பாஷை இல்லை. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்திருக்கிறார் என்று சொல்வதின் அடையாளத்தில் முதல் வருவது என்ன அல்ல? அந்நிய பாஷை அல்ல. ஏன்னா அந்நிய பாஷையும் ஒரு என்னது தான்? அடையாளம், வரம். அப்போ அதுக்கு முந்தி எனக்குள்ள வர வேண்டியது என்னது? தேவனுடைய அன்பு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறதற்கு எனக்கு என்ன அன்பு வரணும்? தேவ அன்பு வரணும்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் காண்பிப்பது, முதல்ல வெளிப்படுத்துறது என்னது? தேவ அன்பு. இந்த தேவ அன்பு எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அதனுடைய குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்கிற அன்பு தான் தேவ அன்பு. இந்த அன்பு நம்மள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அப்போ தேவ அன்பு எனக்குள்ளே வரும்போது நான் நடந்து கொள்ளுகிற விதம் பாருங்க எப்படி இருக்குதான். தேவ அன்பு நீடிய சாந்தம். நான் அப்படியே சொல்லி போகிறேன். தேவ அன்பு தயவுள்ளது, தேவ அன்புக்கு பொறாமை இல்லை, தேவ அன்பு தன்னை புகழாது, தேவ அன்பு இருமாப்பாய் இராது, தேவ அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தேவ அன்பு தற்பொழிவை நாடாது, தேவ அன்பு சினமடையாது. சினமடையாதுன்னா என்ன அர்த்தம்? கோபம். நம்ம ஒன்று அப்புறம் பேசுவோம். சினமடையாது. தேவ அன்பு தீங்கு நினையாது. தேவ அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுமா? சத்தியத்தில் சந்தோஷப்படும். தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும். ரொம்ப முக்கியம். தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்புறம் தேவ அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒளியாது. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போயிடலாம், அந்நிய பாஷை கூட ஒளிஞ்சு போயிடலாம், அறிவு கூட ஒளிஞ்சு போயிடும். அறிவுனா என்னது? படித்த அறிவு கூட ஒளிந்து போகும். அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். ஒளிந்து போகும்னு சொல்லலை, ஓய்ந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்ந்து போகும்னா பேசவே மாட்டாங்க, அதான் ஓய்ஞ்சு போகிறது. ஓய்ந்து போகும். ஆனால் என்ன குறையாதான்? அன்பு ஒரு நாளும், நம்முடைய அன்பு என்றைக்குமே என்னது தான்? குறை உள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. அப்போ சொல்லியிருக்குது நிறைவானது வரும்போது. அப்போ என்னது என்கிட்ட வரணும்? நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர வேண்டியது என்னது அப்படின்னா என்னதுங்க? தேவ அன்பு. வெறும் அன்பு இல்லை, தேவ அன்பு. வெறும் அன்பு தான் நிறையா கிடக்க உலகத்தில். லௌகீக அன்பு உலகத்தில் இருக்குது. உனக்காக நான் மலையிலிருந்து கீழே குதிச்சிருவேன், உனக்காக நான் மாடியிலிருந்து கூட குதிப்பேன், உனக்காக மலையை கட்டி இழுப்பேன். இதெல்லாம் என்ன அன்பு? லௌகீக அன்பு. நீ இப்போ சொல்லு, ஊன்னு சொல்லு, இப்போ செத்துருவேன். நீ என்னைய வேண்டான்னு சொல்லிட்டேன்னா 2 நாளில் நான் செத்துருவேன். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணால் அவன் தான் ஃபோன் எடுக்கான். இப்போ ஏன்டா நீ ஃபோன் எடுத்த? நான் சாவதுக்கு முன்னால் நீ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பதில் சொல்கிறான். இதெல்லாம் இந்த யூடியூப்பில் ரீல்ஸ் போடுதாங்க. இப்படி நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் கண்ட மணிக்கு இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, இது எல்லாமே மாயை என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அன்பு என்ன அன்பு? நீங்கள் சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, மனம் திரும்பி இயேசுவோடு கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன வரணும்? தேவ அன்பு வரணும். இப்போ நீங்கள் சபைக்கு வரேங்க நான் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள்கிட்ட பார்க்க வேண்டியது, நாங்கள் உங்கள்கிட்ட தேட வேண்டியது என்னத்தை? தேவ அன்பு. எத்தனை பேர் உங்களுடைய முழு மனசோட சொல்வீங்க, என்கிட்டலாம் தேவ அன்பு நிறையா இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே என்ன வரட்டும்? தேவ அன்பு வரட்டும். ஏன்னா இந்த தேவ அன்பு வரலன்னா நீங்கள் சபைக்கு வந்தும் ஆண்டவரை தேடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா தேவ அன்பு இல்லாதனால தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எந்த பிரச்சனையும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ நான் பிரச்சனையை வெளிப்படுத்த இங்கே இல்லை. ஆனால் பிரச்சனைகள் வருவதற்கு மூல காரணம் என்னன்னா தேவ அன்பு இல்லாதது தான். இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கத்தான் செய்யும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். சும்மா இருக்க நேரத்தில் கோவத்தை கிளப்புறதுக்குன்னே 4 பேர் நினச்சிவாங்க, வருவாங்க. நம்ம மேலே அவதூறு சொல்லுவாங்க, நம்ம சொல்லாததை சொன்னோம்பாங்க. நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்போம், அவங்க ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒன்றை பேசுவோம், அவங்க ஒன்றை பேசுவாங்க. நம்ம ஒன்றை சொல்லுவோம், அவங்க ஒன்றை சொல்லுவாங்க. நம்ம சொல்லாததை நீங்கள் சொன்னீங்கம்பாங்க, சிந்திக்காததை சிந்திச்சோம்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்குள் இருக்கிறதான குணாதிசயத்தின் நிமித்தமாக ஒருவருக்கொருவர் ஏற்படுகிற விரோதங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா மூல காரணம் என்னன்னா அன்பு. இந்த அன்பு அங்கே இருக்கிற இடத்துல அன்பு என்ன செய்யும்னு சொன்னோம்? சகிக்கும். அன்பு எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும், நடக்கிற எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து பெருமையாக இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது. ஆண்டவர் இந்த 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 அன்பை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால் 1 வருஷம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் எதை தான் சொல்லியிருக்குது? அன்பை தான் சொல்லியிருக்காரு. அவர் சபைகளுக்கு பேச ஆரம்பிக்கும் போது கூட அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய்.
அப்போனா என்ன விரும்புகிறாரு? என்கிட்ட அன்பாக இருங்க. ஏதேன் தோட்டத்தில் அவர் அதை எதிர்பார்த்தார். அது இழக்கப்பட்டதினால் கிறிஸ்துவின் மூலம் நாம் எல்லாரும் அவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படி இருக்குமா? நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். கடந்த வாரத்தில் பல காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அப்போ நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், மாயமற்றதாய் இருந்து அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நமக்கு நடக்கிற பல காரியங்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் இருக்கும்போது சில காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் அமைதியாய் கண்காணிப்பீர்கள் என்றால் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அன்பினுடைய தரம் என்ன செய்கிறது? அன்பின் தன்மை என்ன செய்கிறது? கட்டி எழுப்புகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அன்பின் தரம் என்ன செய்கிறது? கட்டி எழுப்புகிறது. அப்போ வேறு இப்போ நம்ம எல்லாரும் இங்கே சபைக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் வேறு குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் எல்லார் குடும்பத்தையும் நீங்கள் ஒரு குடும்பத்தை சமாளிக்க யோசிக்கிறீங்களே, நான் எத்தனை குடும்பத்தை சமாளிக்கணும் பாருங்கள். இங்கே வருகிற எல்லார் குடும்பமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்டு, சரிங்களா? அப்படி வந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் என் அன்பு எப்படி இருக்கணும்? இப்போ ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த அன்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போ நீங்கள் கோவப்படாத அளவுக்கு நான் உங்களுக்கு ஏற்ற அன்பை என்ன செய்யணும்? காண்பிக்கணும். அப்போ இந்த அன்பினுடைய வித்தியாசங்கள் எத்தனை இருந்தாலும் இங்கே காண்பிக்கப்படுகிற இந்த அன்பினுடைய ரகசியம் என்ன என்றால் அதுதான் தேவ அன்பு. ஹல்லேலூயா. அப்போ கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்ட உடனேயே அன்பு உடனே வெளிப்படவே செய்யாது. ஆனால் அங்கே ஏற்பட வேண்டிய சில காரியங்கள் சரிப்படுத்த தேவ அன்பு மிகுந்து வரும்போது எல்லாம் எப்படி இருக்குது? சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அங்கே சரியாய் முடிக்கப்படுகிறது. அப்போ ஆரம்பத்தில் நான் திருமணமான புதியிலே யோசித்தது என்னவென்றால், எனக்கு இப்படி என்னைய கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் என்ன செய்கிறது? ஆனால் அது எதற்கு என்பதை யோசிக்கும் போது அந்த அன்பு யோசிக்க வைக்குது. எதுக்கு நான் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அது நன்மைக்கு ஏதுவாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ சொல்லப்படுகிற விஷயங்கள், செய்யப்படுகிற விஷயங்கள், இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய். இப்போ சபையிலே வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், சபைக்கு நான் என்ன செய்ய வேண்டுமா? அன்பினால் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். எதுக்கு? நன்மைக்கு ஏதுவாய். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? அது எதுக்குங்க? நன்மைக்கு ஏதுவாய். உங்களை நாங்கள் ஏன் சில காரியங்களை குறித்து இப்படி செய்யக்கூடாது, வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சரியாய் நடக்க வேண்டும், ஏன் அப்படி கடிந்து கொள்ள வேண்டும்? நன்மைக்கு ஏதுவாய். அப்போ ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்றால் அந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்கிற விஷயம் என்ன? 3 காரியத்தை வேகமாக நாம் தியானித்து முடிப்போம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாருக்கு தான் ஜீவ கிரீடம் கிடைக்குமா? அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ரைட், நல்லது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பும் ரிசல்ட் வரணும்னா அவன் யார் மேலே அன்பாக இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு வீடை சந்தித்து ட்ராக்ஸ் கொடுக்கணும்னா ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் கொடுக்க வரும் கை. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் நீங்கள் ஊழியம் செய்ய வருவீங்க. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் தான் ஒரு விஷயம் செய்ய வரும். ஆண்டவர் மேலே அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும் என்றால் அவருக்காக எதையுமே செய்ய நமக்கு தோணாது. ஆண்டவருக்காக எதையுமே செய்ய தோணாது. ஏனென்றால் எனக்கு அவர் மீது என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு உள்ளவங்களுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். உலக மனுஷன் எடுக்கிறான் அன்புக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அப்போ அவரை தேடுவதற்கு நாம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் பாருங்கள். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பீங்க. எவ்வளவு உங்களை நீங்கள் ஆண்டவருக்காக, நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், பார்ப்போம். ஆனால் அதே லிஸ்ட்டு பக்கத்திலேயே உலகத்தை திருப்திப்படுத்த, அப்பாவை திருப்திப்படுத்த, அம்மாவை திருப்திப்படுத்த, இன்னும் வேறு என்ன சொல்ல, நண்பர்களை திருப்திப்படுத்த, சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்த எவ்வளவு செஞ்சுருக்கிறோம் அன்புனால்.
அவர்கள் காட்டின அன்பினால் தப்பாக இருந்தால் கூட தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அன்பு அதை விட உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்புக்காக நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அவர் சொல்லுகிறார், அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய முழு அன்பை அவருக்கு காண்பிக்க வேண்டும். என் முழு அன்பை நான் காண்பிப்பதின் முதல் விதம்தான் ஏற்கனவே நாம் தியானித்தபடி என் முழு மனதோடும் என் முழு ஆத்மாவோடும் என் முழு இருதயத்தோடும் என் முழு பலத்தோடும் என் முழு சரீரத்தோடும் நான் அவரை என்ன செய்ய வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். என் முழு பலத்தில் நான் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுதலை அவருக்கு நான் செலுத்துவது. ரெண்டாவது, அதே அன்பை நான் வெளிப்படுத்துவதற்கு என்னை நேசிப்பது போல் இன்னொருவரை நான் நேசிக்க வேண்டும். அது யாரும் அடங்கும்னா மனைவியும் அடங்கும், சொந்த பந்தமும் அடங்கும், உடன் பிறந்த சகோதரர்கள் அடங்கும், சொந்தக்காரங்க அடங்கும், எதிர் வீட்டுக்காரங்க அடங்கும், மாடி வீட்டுக்காரங்க அடங்கும், கீழ் வீட்டுக்காரங்க, சைடு வீடு, எல்லா வீடும் எல்லாரும் அடங்கும். என்னது, என்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசிக்கிறேன். ஆனால் சாத்தானுடைய தந்திரம் பாருங்கள், இதை மட்டும் செய்ய விட மாட்டான், இதை மட்டும் செய்ய விட மாட்டான். சிலருக்கு அன்பு ஊரெல்லாம் நல்ல அன்பாக இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் அன்பே இருக்காது. ரகசியம் தெரில, வேறு ஒரு மேட்ரு இல்லை. உங்களுடைய அன்பு சரியாக இருந்து விட்டால் நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெறுவீங்கன்னு யாருக்கு நல்லா தெரியும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவது, சில பேர் வெளியே ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பாங்க. யாருமே யார்கிட்ட போய் கேட்டாலும் அவரை மாதிரி ஆளே கிடையாது, அவரை மாதிரி அன்பான ஆள் யாருமே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே அன்பே இல்லை. அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், நானும் தேவனும் கனெக்ட் ஆனதனுடைய விசேஷமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ எனக்குள்ளே இப்பொழுது ஆவியானவர் வந்து என்னை தொட்டு என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்றால், இந்த தேவ அன்பு என்கிட்ட இருக்கிறத நான் அவர் மீது அன்பு கூர்ந்து காண்பிக்கும் போது எனக்கு அவர் ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறார். ஆகையினால தான் சங்கீதத்தில் 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் என்ன செய்யணுமா, தீமையை வெறுத்து விடுங்கள். அப்போ தீமையை நான் வெறுக்கிறதுக்கு கூட எனக்கு யார் மேலே அன்பு வரணும், ஆண்டவர் மேல். நான் செய்கிற பாவத்தை விட வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது அன்பு வர வேண்டும். நான் என் ஆண்டவரை நேசிப்பேன் என்றால் உலகத்தில் எனக்கு தீமை ஏற்படுத்துகிற எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இப்போ யாரும் வந்து கையை பிடிச்செல்லாம் தடுக்கலை எதையும் செய்யாதேன்னு. ஆனால் அது எது தடுக்க வேண்டும், நான் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, நான் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்க வேண்டும். உங்களை தீமை செய்யும்படி உங்கள் பெற்றோர் வலியுறுத்தினால் கூட தேவ அன்பினால் அதை தடுக்க வேண்டும். ஒத்து போகக்கூடாது. தீமைக்கு நன்மைக்கு எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அன்பு கூறுதலிலே நீங்கள் அதை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருந்து உங்கள் மூலமாய் கிரியை செய்வதை நீங்கள் புரிய முடியும். நாம் ஏற்கனவே வாசித்தபடி மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ இங்கே இருக்கிற யாரும், இங்கே இருக்கிற எல்லாரை விட நம்முடைய நேசம் யார் மேலே அதிகமாக இருக்கணுமா, ஆண்டவர் மேலே, இயேசுவின் மீது. நான் என் மனைவியை விட யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும். என் பிள்ளைகளை விட இயேசுவை நேசிக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிள்ளையா இயேசுவா அப்படின்னா நம்ம எதுக்கு, என்ன நம்முடைய அன்பினுடைய அளவு அங்கே தெரிஞ்சிருது, அன்பினுடைய அளவு அங்கே தெரிஞ்சிருது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தினால் பரலோகம் உங்களை முக்கியத்துவப்படுத்தும் என்பதுதான் பரலோகத்தினுடைய ஃபார்முலா. நீங்கள் அவருக்காக, அப்போ அதைத்தான் இயேசு தெளிவாய் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். தகப்பனையாவது தாயையாவது என்னை விட நிறையா நேசித்தா, உங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் தாய் இருக்கலாம், சந்தோஷம். மூத்தவர்கள் முதியவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், அன்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பை விட உங்கள் அன்பு யார் மேலே இருக்கணுமா, இயேசு மேலே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நீங்கள் ஒத்துக்கொள்ளாட்டாலும் வசனம் அப்படி தான் எழுதியிருக்கு. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறத விட இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுக்கத்தக்க உங்கள் இருதயம் மாறும்போது முழு பரலோகமும் உங்கள் குடும்பத்தை கண்காணிக்கும், பராமரிக்கும், பாதுகாக்கும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் பரலோகம் தரும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எல்லாம் சரியாக நடக்கும், எதுவும் மாறாது, எதுவும் யாரும் எதிராக எழும்ப முடியாது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். காரணம் என்ன? நான் அவர் மீது அன்பு கூறுகிறேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா? முழுசாக எதை கொடுத்துருங்க? அன்பை கொடுத்துருங்க. அவர் அதை ஒன்றை பெற்றுக்கொண்டே உங்களை வாழ்நாள் முழுவதும் உங்களை காத்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் காணிக்கை கொடுப்பது ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு அல்ல. நல்லா கவனிங்க. தசம பாகம் காணிக்கை கொடுக்கறது யாரை பிரியப்படுத்த அல்ல? ஆண்டவரை பிரியப்படுத்த அல்ல. நீங்கள் என்னிடத்தில் வந்து இப்படி ஒரு 2 லட்ச ரூபாயை அப்படி அசைச்சிட்டு காணிக்கைப்பட்டியில் போட்டோடனே நான் உங்களை ரொம்ப நேசிக்கணும் என்பது அல்ல. அது ஆண்டவரும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. அப்போ நான் கொடுப்பது எதற்கு கொடுக்கிறேன்? நான் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துகிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒன்று நம்ம வாங்கியிருக்கிறோம். சேர் ஒருத்தர் பொருத்தனை பண்ணி செஞ்சுருக்கிறார். அவர் ஏன் செய்யணும்? அவர்கிட்ட நிறையா காசு இருக்குன்னா செய்கிறாரு? இல்லை. ஏனென்றால் இந்த ஸ்தலத்திலே அமர்ந்திருந்து எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற, நான் நேசிக்கிற ஏன் ஆண்டவரை எல்லாரும் பாயில் உட்கார்ந்து இல்லை, சேரில் உட்காந்து ஆராதிக்கணும்னு அவர் மனசில் இருக்கிற ஆசை, அந்த எண்ணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். இது ஒரு பாஸ்டர் வாங்கி கொடுத்தார். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் சர்ச்சு வாங்கியிருக்கிறேன், சர்ச்சை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சபை வாங்கும் பொழுது ஊழியக்காரர்களாக அதிகம் கொடுத்து வாங்கப்பட்டது தான் இந்த சபை. நீங்களும் எல்லாரும் கொடுத்தீங்க, ஊழியர்களும் அநேகர் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்து மொத்தமாக ஏன் கொடுக்கணும்? ஏன் அவர்களெல்லாம் செய்தார்கள்? சொத்து வர வேண்டும் என்பதல்ல, நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்கிட்ட இருக்கிறதுல பிரதானமானது என்னது? பணம். அதை வைத்து நான் செலுத்துகிறேன். என்னிடத்தில் இருக்கிற என்னது இருக்குதோ அதை வைத்து நான் ஆண்டவருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறேன். அப்படி செலுத்துகிற அன்பை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்கிறவர்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்பை எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துகிறோம்? யாத்ராமம் 20:6 சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். ஆண்டவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் வருகிறது. நம்முடைய ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நாமும் அவர் மீது அன்பு வைத்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 9ஆம் வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பழைய ஏற்பாட்டின் முறைப்படி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறத ஒரு கண்ணும் இதுவரைக்கும் என்ன செய்யலையாம்? கண்டதில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை. நமக்கோன்னா யாரு? இங்கே உட்கார்ந்துருக்கிற நமக்கோ, இந்த வசனத்தை கேட்கிற நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுடைய ஆவியை எண்டி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அதுபோல தேவனுடைய ஆவியை எண்டி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். எனக்குள்ளே தேவ அன்பு வரும் பொழுது அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே நான் தேவ அன்பு அடைந்து நான் அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடையது என்ன என்பதை காண உதவி செய்வார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினார். நமக்கு அன்பு கூறுகிற நமக்கு அவர் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் கொடுக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் எனக்கு அதை செய்கிறார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, சில சுவிசேஷ பகுதிகளை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அன்பு கூர்ந்து மனதுருகுகிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கி நாம் ஒரு வியாதி என்று வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் சுகமளிக்கும் ஞாயிறு ஆராதனை என்று சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் சுகமாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க எல்லாரும் அப்படி சுகமாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் சுகமாக்கும் என்று சொல்லும்போது அது சுகம் யாரிடத்துலேருந்து வருதுன்னா பாஸ்டரிடத்துலேருந்து வரல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், விசுவாசிங்க. பாஸ்டர்கிட்டருந்து என்ன வரல? சுகம் வரல. சுகம் யார்கிட்டருந்து வருது? ஆண்டவர்கிட்டருந்து தான் சுகம் வருது. உங்களுக்கு வர வேண்டிய சுகம், விடுதலை எல்லாம் யார்கிட்டருந்து வருது? அங்கேருந்து வருது. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் அதற்கு பிரதிநிதியாக ஏற்படுத்துகிறார். சபையை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், ஊழியரை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அப்போ நான் அந்த விஷயத்தை சொல்லும்போது அங்கே கர்த்தர் இறங்கி உடனே உதவி செய்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அதை உணர்த்தின பொழுது நான் உடனே உங்களுக்கு எல்லாம் அனுப்பினேன். இந்த வாரத்தில் கர்த்தர் அப்படி செய்ய விரும்புவதாக உணர்த்துகிறபடியால் அதை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அனுப்பினதுடைய அவசியம் அதுதான். காரணம், அவர் அன்பு கூறுகிறபடியினால் அவர் மனதுருக விரும்புகிறார். இன்றைக்கு அவர் மனதுருகி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் சுகமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் சுகமாக்க விரும்புவது மாத்திரமல்ல, சில மருத்துவர்கள் சில வேளையில் சொல்லியிருக்கலாம், இது ஆகாது, இது நடக்காது, இது முடியாது, இது வராது, இப்படி இருக்காது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தர் மனதுருகி இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நம்மை என்ன செய்ய போகிறது? சுகமாக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சுகத்தை பெறுவதற்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? நான் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் அந்த அன்பினால் என்னை அவர் சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அன்பு கூர்ந்து அவரை தேட வேண்டும். எனக்கு சுகமாக வேண்டும் என்பது ரெண்டாவது. நான் முதல்ல என் ஆண்டவரே அன்பு கூர்ந்த உடனேயே அவர் அங்கேருந்து என் மீது அன்பு கூர்ந்து கவனிக்கிறார். எனக்கு என்ன தேவை இருக்குது, எங்கே குறை இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, என்னுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே சுகத்தை கொடுக்குறார். என் பிஸ்னஸில் நான் வேலை செய்கிற இடத்துல அங்கே என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து அங்கே யாரெல்லாம் சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்துகிறார், சமாதானமாக்குகிறார். அல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கையில் எங்கே குறை இருக்குதோ நான் அவர் மீது அன்பு கூறுகிறபடினால் உடனே அவர் அந்த இடத்துல சமாதானப்படுத்தி ஒருமனப்பட வைக்கிறார். எல்லா இடங்களையும் அவர் சரிப்படுத்துவதற்கு ஒரே மருந்து போல ஒன்றுதான். என்னதான்? நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் என்னிடத்தில் அன்பு கூறுவார். நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர் தான் முந்தி அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் தான் முன்னக்கூட்டி அன்பு கூர்ந்தார். அதே அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அங்கே உடனே கவனிக்கிறாரு, நிறைய பேர் என்னவா இருக்காங்க? வியாதியாக இருக்காங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போ வியாதியஸ்தர்களை பார்த்தாலும் உடனே அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. நான் இப்போவும் ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணுற சத்தம் கேட்டால், என் காதுக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால், இயேசுவே உள்ளே என்னன்னு எனக்கு தெரியாது, அவர்களை என்ன ஆக்கும்? சுகமாக்கும். இப்போ வரைக்கும் டெய்லி எப்போல்லாம் நான் ரோட்டில் போகிறேனோ, கார் ஓட்டிகிட்டு போனாலும் சரி, வேறு ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் போது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் இந்த ஜெபத்தை நான் செய்வேன். நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் வேறு பெருசாலாம் சொல்ல வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸில் போகிற நபரை இயேசுவே என்ன செய்யும்? சுகமாகும். அவர் யாராவது இருந்துட்டு போட்டோம். ஆனால் வல்லமை கர்த்தருடையது. சுகம் எல்லாருக்கும் உண்டு, பர்டிகுலராக ஒரு ஆளுக்குன்னு கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அதை சொல்வது உண்டு. அப்போ இயேசு என்ன செய்கிறாராம் பாருங்கள். மனதுருகி வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டு உடனே என்ன ஆக்கினாராம்? சொஸ்தமாக்கினார். அப்போ அவர் சமூகத்துக்கு வரும்போது நம்ம வேலை என்னது? வியாதியஸ்தர்களை கொண்டு என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும். அவர்களை அழைத்து வரும்போது அவர் அன்பு கூர்ந்து மனதுருகி உடனே என்ன ஆக்குவார்? சொஸ்தமாக்குவார், சுகமாக்குவார். அதை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த வல்லமை குறைந்து போகவில்லை, அவர் உடனே சொஸ்தமாக்குவார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு மனதுருகி அன்பு கூர்ந்து, மனதுருகிங்கிற இடத்துல அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூர்ந்து தன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு
சுத்தமாகு என்றார். அந்த வியாதி என்ன, அதை தொட்டால் பரவும் என்று ஊரே ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த குஷ்டரோக வியாதியை அவர் என்ன செய்தாராம்? தொட்டார். இந்த வசனத்தை வாசித்த ஒரு நபர் இந்த வசனத்தில் இயேசு செய்தார் என்றால், நான் அவர் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மை என்றால் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்கத்தா பகுதியில் அன்னை தெரசா அவர்கள் வந்து இதே அன்பை அவர்கள் என்ன செய்தார்களாம்? காண்பித்தார்கள். அவங்களும் க்ளவுஸ் எல்லாம் போடாமலே யாரை தொட்டாங்களாம்? குஷ்டரோகியை தொட்டார்கள். அவர்கள் மரிக்கும் பொழுது அவர்களிடத்தில் என்ன இல்லை? குஷ்டரோகம் இல்லை. காரணம் என்ன? என் இயேசு அதை செய்தார், அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் நான் என் இயேசு மீது வைத்திருக்கிற அன்பை நானும் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அவரை போலவே நானும் செய்கிறேன் என்று அவருக்குள் அழைப்பு பெற்று அதை செய்ய ஆரம்பித்த பொழுது கர்த்தர் பலரை சுகமாக்கினார். இந்திய ஹிஸ்ட்ரியில் சொல்லுது, அவர்களுடைய சேவை ஆரம்பித்த பிறகு தான் இந்த குஷ்டரோகமே இந்தியாவிலேருந்து என்ன பண்ணிச்சான்? மாறிட்டு. காரணம் என்ன? அவர்களுக்கு என்ன கிடைத்தது? அவர்கள் சொத்து சேர்த்தார்களா? சுகம் உண்டாயிற்றா? அவர்களுக்கு ஆஸ்தியா, அந்தஸ்தா? ஒன்றுமில்லை. கடைசி நேரத்தில் பார்த்தா 2 சாரி தான் இருந்துச்சான். காரணம் என்ன? அன்பு. சத்தமாக சொல்லுங்கள், அன்பு. ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய அன்பை ருசிக்கிறதை பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதற்கு தான் பக்கத்தில் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு, சொந்த பந்தங்களை வச்சிருக்கிறாரு, நண்பர்களை வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் வச்சிருக்காரு. எதுக்காக? நீங்கள் தேவன் மீது காண்பிக்கிற அன்பை பார்ப்பதற்கு. உங்களுடைய சொந்தத்திலேயோ நண்பர்களையோ குடும்பத்தினரோ யாரோ ஒருவர் பலவீனமாக இருந்தால், வியாதியாக இருந்தால் உடனே அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நீங்கள் போய் ஜெபிக்காட்டாலும் வீட்லையாவது ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்கள தொட்டு ஜெபம் பண்ணாட்டாலும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மனதுருகி சொஸ்தமாக்குகிற கர்த்தர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நேரம் அப்படி செய்து பாருங்கள். யாராவது அப்படி செய்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ மனதில் கேள்விப்பட்டவொடனே சில நேரத்தில் எங்களிடத்தில் சிலர் சொல்லுவார்கள், ஃபோனில் தான் சொல்லுவாங்க. நான் இன்னை வரைக்கும் சில பேரை பார்த்ததே இல்லை. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணி, ஃபோன்லேயே சரியாகி, ஃபோன்லேயே இப்போ நல்லாகி, ஃபோன்லேயே காணிக்கை அனுப்புகிறாங்க சில நேரம். ஆனால் ஆளை நான் இன்னும் என்ன செய்யலை, பார்க்கலை. ஆள் எப்படி இருப்பாங்க, கலர் கூட தெரியாது, ஃபோட்டோ கூட பார்த்ததில்லை. ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னாருக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஃபோன் வருது. வர்றவர் யார், அவர் எந்த சபைக்கு போகிறார், அதெல்லாம் கேள்வி கிடையாது. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஓகே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுறோம். அப்போ அவரிடத்தில் சில இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தினமும் 10 நாள் ஜெபியுங்கள். அந்த 10 நாள் தொடர்ந்து ஜெபித்து சுகமாகி இன்றைய வரைக்கும் அவர்கள் சுகத்தில் இருப்பதை அவர்கள் அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணி கொண்டே இருக்காங்க. நான் சுகம் பெற்று விட்டேன், என்ன செய்வது, என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, இந்த பாஸ்டர் நமக்கு ஒத்தாசை பண்ணார், அவர் செய்கிற ஊழியத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை. இது எல்லாமே எதின் அடிப்படையில் நடக்கு? அன்பின் அடிப்படையில். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் என்னை போஷிப்பதே அப்படித்தான் போஷிக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அவர் மீது அன்பு கூர்ந்து யார் வியாதின்னு சொன்னாலும், அது என்ன வியாதினாலும் ஜெபம் பண்ணுவேன். இந்த வியாதி முடியும், இந்த வியாதி முடியாது அப்படிலாம் கிடையாது. எந்த வியாதினாலும் ஜெபிக்கிறத கர்த்தர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்து என்னவும் செய்கிறாராம்? உபதேசமும் பண்ணுறாரு. இப்போ நானும் உங்களுக்கு பாருங்கள் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கேன். இது எதின் அடிப்படையில்? அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளலாம், இதை கற்றுக்கொள்ளலாம், இதை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? அன்பு கூர்ந்து. அதை செய்தபடினாலே அங்கே அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இன்றைக்கி ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முக்கியமாக நம்மை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு கூறுதல் இருக்கிற இடத்துல தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் பாடையை தொட்டு, லூக்கா 7:13 வாசிக்கிறோம், எழுதி வைத்து வாசித்து கொள்ளுங்கள். அங்கே பாடையை தொட்டு மனதுருகி அழுது கொண்டிருந்த அவர்களை அவர் பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி சுகத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். பாடையை சுமந்துட்டு போகிறாங்க, மரணம் நேரிட்டது. ஆண்டவர் ஆனால் அன்பு கூர்ந்து மனதுருகி. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இயேசு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி நமக்கு முன் உதாரணம் வைத்தால் நாமும் அதையே செய்வோம். ஹல்லேலூயா.
யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ளே எனக்கு ஒரு வரமும் இல்லையே, நான் இப்படி சுகமாக்கணும்னு தெரியாதே சீஷராக இருந்தால், நீங்கள் இயேசுவின் சீஷராக இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஒன்று என்ன? வியாதியஸ்தர்களை என்ன ஆக்குவீர்கள்? சுகமாக்குவீர்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்களும் நானும் எல்லாரும் யார் தான்? சீஷர்கள். ஹல்லேலூயா. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. தைரியமாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். கர்த்தர் அங்கே சுகத்தை கொடுப்பார். அப்போ அன்பு கூர்ந்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவரும் அன்பு கூர்ந்து நமக்கு தந்தருளுவார். நீங்கள் சொல்லுகிறபடியே செய்வார். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கோ வீட்டில் இருக்க யாருக்காவது முடியலன்னா எடுத்த உடனே மாத்திரையை கொடுக்காதீங்க. எடுத்த உடனே ஒரு டம்ளரில் தண்ணியை ஜெபம் பண்ணி ஆண்டவரே சுகமாக்கும் அப்படின்னு என்ன செய்யுங்க? கொடுங்க. ஐயோ பாஸ்டர் நான் கொடுத்தேன் ஆனாலும் நிற்கலை, அப்புறம் அரை மணி நேரம் கழித்து நான் மாத்திரையை போட்டேன், அது அப்புறம் அவர் ரெண்டாவது பிரச்சனை, அதை விட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அட்டாக் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஜெபமாக இருக்கணும். ஆமென். நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுறதை பார்த்து ஆண்டவர் கவனித்து கொண்டே இருப்பார். எத்தனை முறை எத்தனை தடவை பலவீனம் வந்தாலும் இவங்க அட்டம்ப்ட் என்ன செய்கிறாங்க? அட்டம்ப்ட் என்னது? இயேசுவே சுகமாக்குன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே, அப்படியே டெஸ்ட்டு தான் அதெல்லாம். அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சரியாயிடும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை வழி நடத்தி வருகிறார். எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னை வரைக்கும் நிறைய நேரங்களில் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கர்த்தர் அந்த சுகத்தை தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. இந்த சுகமாக்கும் வல்லமை உங்களுக்குள்ளும் இருக்கிறது, உங்கள் மூலமாகவும் செய்ய விரும்புகிறார். ஆகையினாலே நீங்கள் அவர் மீது அன்பு கூர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். அவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உடனே சுகமாக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த சுகத்தை பெறுவீர்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அப்போ இன்றைக்கு நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நான் காண்பிக்கிற அன்பு, என்னுடைய அன்பு என்ன? எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய அன்பு உங்களிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் நான் மாற்றி போடுகிறேன். நான் உம்மை நேசிக்க முடியாதபடி காணப்படுகிற அன்பை என்னை விட்டு நீக்கி போடுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் வருவதாக நீங்கள் அவரை அன்பு கூர்ந்து எல்லாத்தையும் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது கூட எப்படி வாங்க? அவர் மீது இருக்கிற அன்பிலே வாருங்கள். அவர் மீது இருக்கிற அன்பிலே வாருங்கள். நானும் உதவி செய்கிற இடையில இருக்கேன் தான், ஆனால் என்னை சார்ந்து அல்ல, அவர் மீது அன்பு கூர்ந்து ஆலயத்துக்கு வாருங்கள். அவர் மீது அன்பு கூர்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் இந்த சபை வேகமாக இன்னும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுவிடும். இங்கே வருகிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அன்பு கூர்ந்து செய்வோம். நம்மால் இயன்றதை செயல்படுத்துவோம். இந்த பட்டணத்தில் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பட்டணம், இந்த பகுதி, இந்த ஏரியா முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சபையாய் நாம் எல்லாரும் அன்பு கூர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் இந்த பகுதியை முழுவதும் சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.